இப்போ வந்து 365 இருக்கு, வேற மாதிரி இருக்குப்பா. பின்னால் பாருங்க இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, மலை அப்படியே ஆறு நீட்டாக வந்து வாழை இலை எல்லாத்தையும் கழுவி கொடுத்துக்கிட்டு வச்சு விடுங்கக்கா. ரேட்டில் இடமே இல்லைடா, வேற லெவல் சிறுத்தை மாதிரி கற்று பார்ப்போம் ஜி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் எக்ஸ்ப்ளோர் வித் காசி. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்க்கிறோம்னா வந்து பரளிக்காடு எக்கோ டூரிசம் தான் போயிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 65 கிலோமீட்டர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடம். கொஞ்சம் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நீங்க புக்கிங் பண்ண ஐடி காமிச்சா மட்டும்தான் வரவே முடியும். மற்றபடி ஜென்ரலாக வந்து நீங்க இந்த இடத்துக்குள்ள வரவே முடியாது. இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் வருவாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பரளிக்காடு ஈகோ டூரிசம் வந்து ஆக்சுவலாக கேரளாவோட பார்டரில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் போனோம்னா இந்த சைடு கூட லெஃப்டில் கேரளா பார்டர் வரும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கு. இவங்களாம் லோக்கல் பீப்புள்ஸு. இங்கேயுமே வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க புதுசாக. இந்த பஸ் ஸ்டாப்லாம் பஸ் வரும் இங்கே. ஸோ இதுதான் வந்து அந்த எக்கோ டூரிசமோட ஸ்டார்டிங் மைண்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வெயிட் பண்ணோம். இங்கே சேர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க காரில். ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 கார் நிப்பாட்டுற அளவுக்கு கூட அந்த பார்க்கிங் வசதி இருக்குது. சண்டே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டர்டே நாங்கள் பிளான் பண்ணி வந்துட்டோம். இருந்தாலுமே இங்கேயே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் மேலே நிற்கிறாங்க பாருங்க. இந்த ஊஞ்சல் இங்கே வந்து நிறைய கட்டி விட்டுருக்காங்க மேலேருந்து. விஜய், இதுக்கு பேர் என்ன உங்கள் ஊரில்? இதுக்கு பேர் எங்கள் ஊரில் வந்து ஸ்பெஷலான தூரி அப்படின்னு சொல்லி வருதுங்க. தூரியா? தூரி. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து தூரின்னா மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சலை வந்து தூரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் வந்து தூரி. கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்துலையா? சிறுமுகையில் அனாதசம்பாளையம். ஸோ பின்னால் பாருங்கள் விஜய், பின்னால் கம்மி அப்படியே பின்னால் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, மலை அப்படியே ஆறு. இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எங்கள் ஊரில் இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு போகிற உள்ள ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அது வந்து கம்மாய்க்குள்ளே இருக்கேன். ஸோ அந்த ஆலமரத்தில் சின்ன பிள்ளையில இப்படி தான் குரங்கு மாதிரி தாக்கிட்டு கிடக்கிறது. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் வருது. அப்பா சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரி இங்கே நிறைய பேர் இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க, வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாருமே இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1 டே ட்ரிப்பாக ஜாலியாக வந்துட்டு இது மாதிரி ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. பயங்கர சூடாக இருக்குது சுக்கு காப்பி. அதான் சொன்னேன், அவங்க ஆற்றி கொடுக்குறாங்க. தம்பி நீ 4 டம்ளர் கூட குடிச்சிக்க பார்த்து சேர்த்து கூட. ஏன்னா வந்து நம்ம டீ காஃபிலாம் குடித்தாலுமே இந்த சுக்கு காப்பிக்கு வந்து ஈடாகாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு 1/2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஆமாம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஒரு சுக்கு காப்பியை குடிச்சிட்டு மரத்து நிழலில் அந்த இயற்கையான ஆறுகளை ரசிச்சுக்கிட்டு சூடாக ஒரு சுக்கு காப்பியை குடிச்சாச்சுங்க. இந்த படகு சவாரியை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆமாம். ஸோ ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ரைடுங்க இது. உண்மையிலே சொல்கிற வாழ்க்கையில் வந்து ஒரு டைமாவது நீங்கள் வந்திருக்கேன். நான் அவ்வளோ சூப்பராக இருக்க போது சொல்ல வார்த்தைகளே இல்லை. ரஜினி சார் மாதிரி பேசுகிற ரஜினி மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களா? சிரிக்கிற கூட அப்படி சிரிக்கிற பாருங்க. இவன் நல்லா மெமிக்ரி பண்ணுவேன். மெமிக்ரி பண்ணுச்சு. சாரி, ஏன்னா மைக் ஒன்று இல்லைடா, கேட்காதுடா. ஸ்கூலில் இருந்தெல்லாம் நிறைய பேர் கூட்டி வந்துருப்பாங்க அவளுக்கு ஸ்டூடெண்ட்ஸு. அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள், டெம்போ ட்ராவல் மட்டுமே ஒரு 5-6 டெம்போ ட்ராவல் நிற்கிது. சாட்டர்டே சண்டே மட்டும் இந்த ட்ரிப் இருக்கிறதுனால நிறைய மக்கள் இங்கே வர்றாங்க. முக்கியமாக என்னென்னா இந்த அடிக்கிற இந்த வெயிலுக்கு சம்மருக்கு ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. நேராக உள்ள சென்னையிலேருந்துலாம் இங்கே வந்திருக்காங்க விஜய். ஸோ ஊட்டி, கொடைக்கானல் நீங்கள் வந்து நியர்பையில் இருந்தாலுமே, ஊட்டி ரொம்ப நியர்பையில் இருந்தாலுமே ஊட்டி வால்பாறைலாம். ஸோ அதெல்லாம் விட்டு பரளிக்காடை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ரிலாக்ஸேஷன் தான். ஸோ பெருசாக கூட்டம் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு லாஸ்ட்டாக மானம்பள்ளி போனோம் பார்த்தீங்களா? அது மானம்பள்ளி அங்கே போன அந்த ஃபீல் எனக்கு கிடைக்குதுங்க. கரெக்ட். உண்மையிலே ரொம்ப ஒரு இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் மட்டும் தாங்க இருப்பீங்க. அந்த காட்டுக்குள்ள நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. கூட யானை, சிறுத்தை எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பக்கத்தில் கூட ஒரு புலி கிடக்கு, சிங்கமா. எங்க சிறுத்தை மாதிரி கற்று பார்ப்போம் ஜி. ஸோ முதல்ல நம்ம பரளிக்காடுக்கு வர வழி பார்த்தீங்கன்னா முன்னால் இதே மாதிரி தான் இருக்குது, ஓட்டர் ரோடு மாதிரி. இப்போ தான் ரோடெலாம் போட்டு நீட்டாக ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த படகு சவாரி போகிறீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆஃப் ரோட்டில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப மோசமில்ல, ஓகேவாக இருக்குது. இங்கே பாரு, பெருசாக எந்த வசதியுமே கிடையாது. கீழே வந்தால் பெரிய நாயக்கன் பாளையமோ இல்லை அது இன்னொரு ஊர் சொன்னி, என்ன ஊர்? வெள்ளியங்காடு. இது மாதிரி இடத்துக்கு வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்க முடியும். ஆனால் பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்குது, இவ்வளோ வீடுலாம் இருக்குது பாருங்க. நிறையா ஸ்கூல்லாம் இருக்கான்னு தெரியல.
ஸோ இந்த பார்க்கிங்கில் வந்து வண்டியை போட்டு ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய பேர் வந்திருக்கக்கூடிய வராத ஒரு இடம். ஸோ ஒன்லி வந்து முதல்ல சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும்தான் வர்ற இடம் இது. ஸோ அது மாதிரி இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்துட்டோம், அப்படியே காமி வச்சாங்க. ஆட்கள்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். பரிசல், இதெல்லாம் பரிசல், நிறைய பரிசல் இருக்குல்ல, ஒரு 10க்கு மேலே இருக்குது. ஆட்கள் எல்லாமே ரெடியாக நிற்கிறாங்க. ஒரு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர். இனிதே வந்து நம்ம கிளம்பிட்டேன். பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் டவர்லாம் கிடைக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 500 மீட்டர் வந்திருப்போம். சரச்சன்னு வந்துட்டேன். நல்ல ஓரளவுக்கு அந்த ஜில் கிளைமேட் இருக்குது இந்த இடம். ஸோ 80 அடி ஆழத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதோட கொள்ளளவு எவ்வளோ தூரம், எத்தனை ஒரு அடி? 105 அடி. இப்போ 80 அடி. சப்போஸ் இதுக்கு தண்ணி எங்கே இருந்தது? கேரளாவிலேருந்து வருதா எப்படி? கேரளா, நீலகிரி, ஊட்டியிலேருந்து இதுலேருந்து வருது. ஆமாம், நடு தண்ணிக்குள்ள இருக்கேன். ஆமாம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்ச அமெரிக்காவே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குது. உங்கள் பேர் ப்ரோ? சதீஷ்ண்ணா. ப்ரோ இங்கே அனிமல்ஸ்லாம் வருமா ப்ரோ? வரும். எந்த டைம் மாதிரி வந்தால் அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியும்? ஈவினிங் டைமில் வந்தால் இங்கே அனிமல்ஸ் பார்க்கலாங்கண்ணா. அது தங்குற மாதிரி, ரெசார்ட்டில் தங்குற மாதிரி. அந்த பூச்சி மருத்துவ ஈகோ டூரிசம் நம்ம பர்லிக்காடுக்கு ஆப்போசிட் தான் அது. அந்த இடத்துல தங்குற மாதிரி வந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாங்க. இங்கெல்லாம் வந்து வரலாம். இங்கே அனிமல்ஸ் பார்க்கலான்னா நம்மளுக்கு ரேராக தான் பார்க்க முடியும். அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்கலாங்க. நம்ம வர நேரத்தில் நேரமாக குளிக்க வந்தால் பார்க்கலாங்க. இது அங்கே இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். அங்கே இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஏன்னா அங்கே எந்த டைம் மாதிரி அனிமல்ஸ் வரும்? இங்கே வந்து 4 மணிக்கு மேலே தான் அனிமல்ஸ் வருங்க. ஏன்னா நம்மளுக்கு போட்டிங் அந்த 1 மணியோட லஞ்ச் டைமோட முடிஞ்சிடும். காலையில் 10 to 1ங்களா போட்டிங்கு. அதனால இங்கே அனிமல்ஸ் பார்க்குறது ரேர் தாங்க. யானைன்னு தண்ணி குடிக்க வந்தால் பார்க்கலாம். யானை வேறு என்னென்ன இருக்குது? சிங்கத்தை தவிர மீதி எல்லாமே இருக்குதுங்கண்ணா. நீங்கள் டைகர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறேங்க. எப்போ லாஸ்ட் எப்போ பார்த்தீங்க? லாஸ்ட்டாக இந்த 1 மாதம் தான் இருக்குங்கண்ணா. ஒரு 2-3 வாரம் இருக்கும். 2 வீலரில் வரும்போது ரோட்லேயே இருந்துட்டு எங்களை பார்த்து அது பயந்து ஓடிடுச்சிங்க மேலே. ஓடிடுச்சு. யாரும் அடிக்கலாம் செய்யுது? யாரும் அடிக்கலாம் செய்யாதுங்க. ஆனால் வளர்க்குற ஆடு மாடு அப்புறமா இதெல்லாம் தூக்கிடும். இங்கே வீட்டு நடிகை வந்திருக்கா டைகரு? வீட்லேயே வந்துடுங்க. ஊர்களுக்குள்ளே புகுந்தே சிறுத்தையெல்லாம் நாயை தூக்கிடுங்க. தூக்கிட்டு போயிருக்கு. ஒரு 3/4 மணி நேரம் அந்த பரிசல் பயணம் முடிச்சுட்டு இப்போ போகிறேன், இறங்க போகிறேன். உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னதான் வெளியில் வந்து வெயில் அடித்து நுறுக்கி துவச்சி தூர தூக்கி போட்டாலுமே, ஆனால் இந்த இடத்துல வந்து செம சூப்பராக ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ வந்து 360 பைக் இருக்கு, வேற மாதிரி இருக்குப்பா. செம செம செம. இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு டைம் வச்சு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மூமெண்ட்டு. பயப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அப்படியே நடுவில் இது மாதிரி பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கேன். ஒரு அட்வென்ச்சராக இருக்கு, ஃபீல் ஆயிருக்கேன். எப்படி இருந்துச்சு இந்த பரிசல்? சூப்பராக இருந்தது. இந்த 360 வந்து பயந்துட்டீங்க? ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் எங்கே இருந்து வர்றீங்க? நான் வந்து அரங்காடு, ஊட்டியிலேருந்து வரோம். இவங்க வந்து ராணிப்பேட்லேருந்து வரோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 6 பேர் வந்திருக்கோம். எப்படி இருந்து? ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். மீட் பண்ணுறீங்க? அபவுட் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறோம். எல்லாம் மீட் பண்ணுறோம். பியூட்டிஃபுல். சொல்ல முடியாம ஒரு அனுபவம். வார்த்தைங்க இல்லை அதை எக்ஸ்பிரஸ் பண்ண. ரொம்பவே ஸ்பெஷல். உலகத்தில் எங்கேயும் இந்த பாண்டிங் இருக்காது. அந்த அளவுக்கு பாண்டிங். நாங்கள் அதாவது எங்கள் கேங் பேர் வந்து ஸ்பைசி கேங். இது எப்படி நீங்கள் கனெக்ட் ஆனீங்க எல்லாரும்? எல்லாம் நம்ம சோஷியல் மீடியா தான், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு. ஓகே ஓகே. அதே தான். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது மோர் மெட்டீரியலிஸ்டிக். நீ என்ன படித்த, நீ எவ்வளோ வாங்கின, நீ எங்கே ஜாயின் பண்ண, எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சின்ன வயசில் எப்படி ஜட்டி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வயசுலேருந்து நாங்கள் பொண்ணாக பழகிறதுனால அவங்க யாருன்னெலாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் எப்படி அந்த டைமில் இருந்தோமோ அப்படி தான் பழகுவோம். ஸோ இட் இஸ் அ கிரேட் திஸ் திங் ஆக்சுவலி. ஓகே ஓகே. ஸோ நம்மளோட எக்ஸ்ப்ளோர் வித் காசி பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட வீடியோஸ் வர டெஃபினட்டாக வந்து சந்திச்சதில் வந்து ரொம்ப சந்தோஷம். விஜய், தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
இது பர்லி கார்டு எல்லாம் வாங்க. கண்டிப்பாக. இது எப்படி இருந்துச்சு, முக்கியமாக இந்த இடம் எப்படி இருந்துச்சு? பியூட்டிஃபுல் ஸ்டாக்னேஷிங் ஆக்சுவலாக. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்கள் ஏஜுக்கு நிறைய இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நாங்கள் சைலண்ட் கூல் நான் கமர்ஷியல் இல்லாமல் ஒரு இடம் வந்து இந்த இடம் தான் ஆக்சுவலாக. ஒரு கடை கூட கிடையாது, நம்மளை சீட் பண்ணுறதுக்கு ஆளுங்க கிடையாது. ஆல் ஆர் குட் பீப்புள். ஸோ காசு கீசு அது பிரச்சனை கிடையாது. வந்து நல்லா ஜெனரலி கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப நல்லவங்க, கொடுத்து வச்சவங்க. யார் இவர்? கோயம்புத்தூர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதுல என்ன மாதிரி விஜய் பேர் வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா. we love கோயம்புத்தூர். we love கோயம்புத்தூர். பாருங்க இங்கே எல்லாமே ஃபுட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ வந்து லஞ்சு கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க இல்லை இப்போ போய் பார்ப்பேன். எப்படி பார்த்தாலும் பாருங்கள் ஒரு 150 பேராச்சும் இருப்பாங்க. பாருங்கள் நீட்டாக வந்து வாழை இலை எல்லாத்தையும் கழுவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி என்னப்பா பண்ணியிருக்க? வந்து பல வகையான உணவுகள் வந்து இப்போ இங்கே தயாரிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பல வகையான உணவுகள் தயாராகுதா கொடுத்துட்டு இருக்காங்களா? இருக்காங்க, அதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றையும் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. சப்பாத்தி, ரைஸு, களி, கீரை, சிக்கனு, ஒயிட் ரைஸு, ரசம், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய விருந்தே. ஃபுல் பேட்டர். ஓகே அப்பா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிற்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து வீடியோ காலம் இல்லை, நல்ல ஒரு வாசம். எப்போ சாப்பிடும்னு சொல்லி இந்த தூண்டுன்னு பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படி ஒரு வாசம் இருக்குது. ஸோ நிற்கிற கூட்டம் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் தாண்டி வந்து வாங்குறதுக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 1/2 hour ஆச்சும் ஆயிரும்னு நினைக்கிறேன். களி உருண்டை கொடுக்குறாங்க, களி உருண்டை எல்லாமே. இப்போ நம்ம வந்து ஒரு வேட்டையை போட்டே ஆகணும். ஆமாம். ஓகே ஓகே. கேசரி ஏதோ ஸ்வீட் மாதிரி இருந்து பார்க்க. சப்பாத்தி சொல்லுங்கள். சப்பாத்தி சப்பாத்தி குருமா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நிறையா கூட்டமாம்மா, சொன்னதை விட அதிகமான கூட்டம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் காலியாயிருச்சு. ஓகே சிக்கன் வச்சாச்சு. என்னப்பா வாங்கியிருக்க? இது தயிர் சாப்பாடு. ஆ வச்சு விடுங்கக்கா. ஓகே வச்சு விடுங்கக்கா. நம்ம பிளேட் ஃபுல்லாகிடுச்சு. ஜெய் பிளேட்டில் இடமே இல்லைடா. வேறு லெவல். வெஜ்ஜு பிரியாணி, சிக்கன் கிரேவி, இது மட்டும் நான்வெஜ் இங்கே வரும். அப்புறம் கூழ், அது பேர் என்ன, இந்த கூழ் கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப காரமெல்லாம் இல்லை வெஜ்ஜு பிரியாணி. காரமெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க வந்தால் கூட சாப்பிடலாம். ராகி உருண்டை. ஸோ ஒரு சின்ன சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது விஜய், நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்து என்ன சட்னி இல்லை, கொஞ்சம் கீரை சட்னிங்க. கீரை சட்னி இல்லாமல் கீரை. ஆமாம், பக்கத்தில் ஒரு அக்கா தான் எல்லா விஷயம் சொல்கிறாங்க. ஒரு தயிர் பேர் எப்படி இருக்கு, தயிரோட அந்த கன்சிஸ்டன்சி பேர் எப்படி இருக்கும். முக்கியமாக ஊறுகாயை வந்து இந்த ராகி உருண்டையில் வச்சு சாப்பிட சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி. பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்க போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்களா? 15 கிலோமீட்டர். ஆமாம், 15 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்தால் தான் இந்த குளிக்கிற இடத்துக்கு போக முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் அந்த பக்கம் போக தேவையில்லை. இப்போ சம்மர் சீசன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் குளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இல்லை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. ஸோ பயங்கர டிராஃபிக்குங்க. ஸோ காலைல ஒரு 7-7:30 கிளம்புனேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இங்கேயே. ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஒன் டே ட்ரிப் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்களும் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே போய் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கோயம்புத்தூரில் இருக்கீங்க இல்லை கோயம்புத்தூருக்கு வர்றீங்கன்னா ஸோ ஒரு ஊட்டி மற்ற வால்பாறை இதெல்லாம் வந்து நிறைய டைம் போயிருப்பீங்க. அது இல்லாமல் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஒரு 1 டே ட்ரிப் நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வரலாம். ஸோ இது மாதிரி இன்னொரு அழகான வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.